ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய ஆர்சிபியோட டாப் 6 பைஸ் யார் யார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாப் 6 பைஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு வெறும் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறத மட்டும் வச்சு ரேட் பண்ணல, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா ஜாஸ் ஹேசல்வுட். ஸோ ஜாஸ் ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் அவரோட ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. ஸோ டோட்டலி வந்துட்டு ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர் அப்படிங்கிற அட்வான்டேஜ் அவர்கிட்ட இருக்குது. அது ஒரு மேஜர் விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேஸ் அட்டாக்கை அவர் தான் லீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயமும் அந்த இடத்துல வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பெரிய லெவலில் ஆல் அவுட்டாக வந்து பிட் பண்ணி அந்த இடத்துல ஆர்சிபி வாங்கியிருக்கிறாங்க. 12.50 crores வந்துட்டு நம்மளுடைய ஜாஸ் ஹேசல்வுட் ஆர்சிபி சைடுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதுல ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக்ல இனிமேல் நல்ல தரமான பேக்கப்ஸும் ஆட் ஆகிருக்கிறதுனால ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு பெரிய லெவலில் ப்ரெஷர் இல்லாமல் ஒரு ஃப்ரீடமாக வந்துட்டு பவுலிங் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி அந்த இடத்துல உள்ள வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 and 3 அப்படிங்கிற அந்த இடத்துல வந்துட்டு ஃபில் சால்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா தான் வச்சிருக்கோம். ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் 11.5 crores வந்து வாங்கப்பட்ட பிளேயர், ஜிதேஷ் சர்மா 11 crores வாங்கப்பட்ட பிளேயர். ஃபில் சால்ட் வந்து T20 லீக்ல நல்ல தரமான பெர்ஃபார்மன்ஸ். இங்கே ஜிதேஷ் சர்மா வந்துட்டு சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் டீமை கேப்டன்சி பண்ணி செமிஃபைனல் வரைக்கும் கூட்டு போயிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு 2 50s அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். 27 of 87 அப்படின்னு அவருடைய அந்த ஸ்கோரிங் ரேட் அப்படிங்கிறதும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஃபில் சால்ட் வந்துட்டு T10 மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் சைட்லையும் வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஸோ டோட்டலி ஜிதேஷ் சர்மாவோட ஃபார்மும் செமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபில் சால்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா மெயின் பிளேயிங் லெவலிருந்து ஆர்சிபிக்கு ஹெவியான சைடில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ ஃபில் சால்ட் 11.5 crores அப்படிங்கிற அந்த ப்ரைஸ் டேகை கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒர்த்தபுளாக இருக்கணும். ஜிதேஷ் சர்மா கீப்பிங் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஒரு 2 dimensional ரோல் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த இடத்துல ஹையாக இருக்கிற விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இடத்துல இருக்கிறது புவி அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ புவியை பொறுத்த வரைக்கும் 10.75 crores, லியாம் லிவிங்ஸ்டன் 8.75 crores. ஸோ புவி வந்து டோட்டலி நல்ல ஒரு எஃபிஷியன்ட்டான பவுலர். ஸோ டோட்டலாக நம்ம சைடில் வந்துட்டு இந்தியன் பிளேயர் ஓவர்சீஸ் சைடில் வந்துட்டு பேஸ் அட்டாக் சைடில் இருக்கும்போது ஸோ அந்த இடத்துல இந்தியன் பிளேயர் ஒருத்தர் இருக்கணும் லீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தில் சிராஜை வந்து வச்சுருந்தாங்க. இப்போ சிராஜை விட்டதுக்கு நிறைய பேர் வந்துட்டு பெரிய லெவலில் வந்து கோவப்பட்டிருந்தாங்க. பட் சிராஜை விட்டுட்டு நம்ம புவியை தான் எடுத்துருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக சிராஜை விட புவி வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுலேயுமே ஹையாக தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபிக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே இருக்குது. லியாம் லிவிங்ஸ்டன் நம்பர் 5 அப்படிங்கிற அந்த ஒரு ரோலுக்காக தான் ஸோ ஆர்சிபி ரொம்பவே வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக அவர் எடுத்துருக்காங்க. காரணம் அவங்களே அவங்களுடைய ஆக்ஷன் டைனமிக்ஸ் வீடியோலையும் சொல்லிட்டாங்க. அது ஆல்ரெடி நம்ம தனியாகவும் போட்டிருக்கோம். ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரம் ஹார்ட் ஹிட்டர் ஸோ பால் ஒன்லேருந்து அட்டாக் பண்ணி ஸோ டீமை வந்து வெற்றியை நோக்கி அந்த இடத்துல கூட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லீட் ரோலில் தான் இருக்க போகிறாரு. ஸோ அதையும் வந்துட்டு அந்த இடத்துல ஆர்சிபி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக டாப் பை தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராஷிக் சலாம்தார் அப்படின்னு டெல்லி கேபிட்டல் சைடில் வந்து ஸோ டெத் பவுலராக இருந்த ஒரு பிளேயர் எக்ஸ்பேக்டராக வந்துட்டு ஸோ வந்துட்டு அந்த இடத்துல இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்து அதுக்கப்புறம் டெத் பவுலராக மாறின பிளேயர் தான் ராஷிக் சலாம்தார். ஸோ அவரை வந்து பிக் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்துட்டு டாப் 6 பைஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்துட்டு நம்ம சைடில் ஃபில் சால்ட், ஜிதேஷ் சர்மா, ஜாஸ் ஹேசல்வுட், ராஷிக் சலாம்தார், ஸோ புவி அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லி இவங்கள தான் நான் IPL 2025 ஆர்சிபி வாங்கினதுலேயே ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாப் 6 பிளேயர்ஸை ரேட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய டாப் 6 பைஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு தெரிவிங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.